மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான உத்தரவை மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது. இதனால் திட்டமிட்டபடி இன்று தேர்வு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரத்னவேல் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். ரத்னவேல், தமிழகத்தில் மொத்தம் எத்தனை மையங்கள்ல இந்த தேர்வு நடைபெற்று வருது? எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வு எழுதி வருகின்றனர்? அதாவது இந்தியா முழுவதும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் 6 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் 26,000 மாணவர்கள் இந்த தேர்வில் விண்ணப்பித்திருந்தனர். சென்னையில் மட்டுமே நுழைவுத் தேர்வுக்கான மையங்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் அனைத்து மாணவர்களும் சென்னை வந்துள்ளனர். இவர்களுக்கான 39 மையங்களில் 26,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர். காலை முதலே இங்கு மாணவர்கள் 39 மையங்களில் குவிந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சிபிஎஸ்இ விரிவாக செய்திருந்தது. குறிப்பாக மாணவர்கள் காப்பி அடிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக செல்போன்கள், கைக்கடிகாரங்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதேபோன்று மாணவர்கள் காப்பீடிப்பதற்காக பேப்பர் துண்டு எடுத்து செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஷூக்களுக்கு அனுமதி இல்லை. இதேபோன்று செருப்புகள் அணிந்திருந்த மாணவர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஷூக்களை வெளியே வைத்துவிட அவர்கள் உத்தரவிடப்பட்டனர். இதேபோன்று மாணவர்கள் ப்ளூடூத் செல்போன் மூலம் தகவல்களை கேட்டு தேர்வு எழுத வாய்ப்பு இருப்பதால் மாணவர்கள் முழுமையாக சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். ரத்னவேல், உச்சநீதிமன்ற உத்தரவால் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. மாணவர்கள் தரப்புல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது, அது பற்றி சொல்லுங்க ரத்னவேல். பெரும்பாலான மாணவர்கள், அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த அதிரடி உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த தேர்வு முழுவதுமே ஒரு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருப்பதால் பெரும்பாலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் தமிழில் படித்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையிலேயே மாணவர்கள் தயாராகாத நிலையில் இருந்தனர். இருப்பினும் கட்டாயமாக இந்த வருடம் இருக்கும் என்ற உத்தரவினால் மாணவர்கள் சிலர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த 2 நாளுக்கு முன்பாக இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்ததால் மாணவர்கள் திக்குமுக்காடி போனர் என்றே சொல்ல வேண்டும். ஏனால் பெரும்பாலான மாணவர்கள் தயாராகாத நிலையில் இருந்தனர். இன்று தேர்வு எழுத வந்தவர்கள் நம்மிடம் பேசிய போது பெரும்பாலான மாணவர்கள் தயாராகவில்லை என்றும் தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் வந்துள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். மாணவர்கள் போன்ற பெற்றோர்களும், குறிப்பாக பெற்றோர்கள் அனைவரும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருப்பதால் பெரும்பாலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சில நிமிடங்கள் காலதாமதமாக வந்த காரணத்தால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை என மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தேன். பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க கன்ஃபார்ம்னு. சரி, நான் டிக்கெட் ட்ரெயின் டைப் பண்ணேன், ஆனா கிடைக்கல. இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டேன். பட் ஆனா இங்க ஒரு 9:31 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால கேட்டோம். அவங்க அதுக்குள்ள அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம க்ளோஸ் பண்ணி 10 o'clock தான் ஆன்சர் பண்ணாங்க. அதனால சரி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அட்ரஸ் அவங்க கரெக்டா கொடுக்கலைங்க. முகப்பேருன்றது மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா நாங்க வந்திருக்கலாம். 1 hour இது தெரியாம நாங்க அந்த வெஸ்ட் நாங்க சைடு ஃபுல்லா சுத்தி டைம் வேஸ்டா போச்சு. அவர் 5 minutes லேட்டா தான் அதையாவது அவங்க அலோவ் பண்ணிருக்கலாம். கரெக்டா அவங்களோட எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியவே எங்க கிட்ட பேசவே வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு பசங்களோட லைஃபே இதுதான் இல்லைங்களா, அதுக்காக ஏதாவது கன்சிடர் பண்ணிருக்கலாம். 9:35 minutes தான் லேட்டா வந்தோம். அந்த 9:35 நாங்க வந்துட்டோம். அப்பயாவது அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். தேர்வு எழுத செல்லும் முன் பேட்டியளித்த மாணவர்கள் தேர்வுக்கு தாங்கள் தயாராகவில்லை என்று தெரிவித்தனர். மாணவர்கள் மன அழுத்தத்துடன் உள்ளதாக பெற்றோர்களும் தெரிவித்தனர். பிளஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாம இது அவசர முடிவுங்கிறனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சிரமமா இருந்துச்சு. அதனால இது முன்னெச்சரிக்கையா முன்னாடி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நான் நல்லா பண்ண நம்பிக்கை. இல்லை, நான் சத்தியமா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் மெரிட் கிளாஸ் 12 எக்ஸாம் மார்க்ஸ் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் படிக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த சொன்னதுனால என்னால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் என்ட்ரன்ஸ்க்கும் ஒழுங்காக படிக்கலாம். நான் எந்த கோச்சிங் கிளாஸும் போவே இல்லை. நான் பியூரா கிளாஸ் 12 மார்க்ஸ் வச்சு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால ஐ கான்ட் கான்சென்ட்ரேட். இதனால படிக்கவே முடியல. புக்கு திறந்தாலே அந்த ஞாபகம் தான் வருது. கிளாஸ் 12 விட்டுரும் நான் பயாலஜி மட்டும் தான் ஒழுங்கா படிச்சேன். நான் மேக்ஸ் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அப்படி சொல்லியிருந்தா கூட நான் மேக்ஸ் ஒழுங்கா படிச்சேன். ஐ வில் கோ ஃபார் இன்ஜினியரிங். என்னால் இப்போ அதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சும்மா எல்லாம் வந்திருக்கேன். சும்மா டிக் போட்டு போயிடுவேன். நான் எதுவுமே படிக்கவே இல்லை. இப்போ என்னன்னா அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னால பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. சரியா சாப்பிடுறதுல, தூங்குறதுல. இதனால பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு.